டாக்டர் பிளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். காலையிலிருந்து மாலை வரை கடுமையான உழைப்பு, உடல் உழைப்பு, மன உழைப்பு, சிரமங்கள், பிரச்சனைகள் எல்லாம் முடிச்சுட்டு இரவு உணவுக்கு பிறகு அப்பாடான் படுத்து கண்ணை மூடி தூங்க முயற்சி செய்யும் போது கண்ணை குத்தினாலும் தூக்கம் வரவில்லை அப்படின்னு ஒரு நிலைமை நமக்கு வந்ததுன்னா, நம்ம இதிகாசங்கள்ல புத்தகங்கள்ல படிக்கக்கூடிய நரகம் அப்படிங்கிறது அதுதானே. இதை கேட்கும் போதே நமக்கு பயமா இருக்கே. நம்மில் எத்தனை பேர் இந்த நரகத்தோடு போராடி கொண்டிருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நரகம் அப்படின்னா ஏதோ யமகணங்கள் நம்மளை தூக்கிட்டு கொண்டு போய் எண்ணெயில போட்டு வறக்கிறது, இல்ல கம்பி வச்சு குத்துறது, இல்ல தண்டனை கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கிறோம். கிடையவே கிடையாதுங்க. இன்றைக்கு செய்கின்ற பாவங்களுக்கான தண்டனை அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையிலேயே, தினசரி வாழ்க்கையிலேயே நாம் சந்திக்கக்கூடிய சிரமங்கள் தான் இன்றைக்கு நரகம் அப்படிங்கிறது. சொர்க்கம், நரகம் இந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் இறந்த பிறகு நாம் அனுபவிப்பது கிடையாது, இருக்கும் போதே அனுபவிப்பது தான். இதுதான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சவால் இல்லையா? தூக்கமின்மை. தூக்கமின்மை அப்படிங்கிறது பல நோய்களுடைய அறிகுறிகளாக இருக்கிறதையும் பார்க்கிறோம். தூக்கமின்மைங்கிறது ஒரு நோயாகவே இருக்கிறதையும் பார்க்கிறோம். படுத்த உடனே தூங்கிறேன் சார், அடுத்த ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஒரு விழிப்பு வந்ததுன்னா காலையில 5 மணி வரலும் கொட்ட ஆந்த மாதிரி முழிச்சுட்டு உட்காந்துருக்கேன். இதுல அந்த டைம்ல நான் டிவி பார்க்க போய், மொபைல் பார்க்க போய் எங்க வீட்டுக்காரமாக்கும் எனக்கும் நடக்கிற சண்டை தினசரி ராத்திரி சண்டையாகவே மாறிவிடுதுன்னு சொல்லக்கூடிய, ரிட்டையர்டு ஆன பிறகு நிம்மதியான வாழ்க்கையில இருக்கலான்னு வாழ்க்கை ஃபுல்லா ஓடி போன நிறைய பேருக்கு ஒரு சவாலா இருக்கிறத பார்க்க. நிறைய பெண்கள் அதே போல காலையிலேருந்து ராத்திரி வரையிலும் கணவனுக்கும் பேரனுக்கும் பேத்திக்கும் எல்லாம் செஞ்சு முடிச்சு ராத்திரியில போய் கடுமையான இடுப்பு வலி, முட்டு வலியோட படுத்து ஒரு 1/2 மணி நேரம் தூங்கலான்னு பார்த்தா 5 நிமிஷம் தூங்கி எழுந்து டைம் என்னன்னு பார்த்தா 10:30 மணிக்கு தூங்கியிருப்பேன். 10:35க்கு எழுந்திருக்கேன் சார். அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே இல்லை சார். என்ன செய்தாலும் எனக்கு தூக்கம் வரவில்லை. தூக்க மாத்திரை இட்டாலும் அரை போதையில் இருப்பது மாதிரி தான் இருக்கு. என்னன்னே எனக்கு புரியல சார். இது ஒரு பக்கம் பார்க்குறோம். இன்னொரு பக்கம், சார் சின்ன வயசுலேருந்தே எனக்கு தூக்கம் சரியா இருக்காது சார். 2 மணி நேரம் தூங்குவேன், 3 மணி நேரம் தூங்குவேன். எங்கேயாவது ஒரு இடத்துல காத்து அடிச்சு அந்த இலை சருகு விழுகின்ற சத்தம் கேட்டா கூட உடனே நான் முழிச்சு உட்காந்துருவேன் சார். இதை சொல்றவங்களும் ஒரு குரூப் இருக்கிறத பார்க்குறோம். நைட் ஷிஃப்ட் பார்த்து இப்போ நைட் ஷிஃப்ட் இல்லை சார், டே ஷிஃப்ட்ல இருக்கேன். ஆனால் நைட் ஷிஃப்ட் பார்க்கும்போது எனக்கு என்ன சிரமம் இருந்ததோ அதே போல இப்போ டே ஷிஃப்ட் பார்க்குறேன், இருந்தாலும் நைட்டில் என்னால் தூங்க முடியல. இது ஒரு பக்கம் வரதை பார்க்கணும். குழந்தை சார், சின்ன குழந்தை ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க. ராத்திரி 10:30 மணிக்கு ஆக்டிவ் ஆகுறாங்க சார். சுவிட்சு போடுறான், ஃபேனை ஆஃப் பண்ணுறான், இந்த பக்கம் ஓடுறான், அந்த பக்கம் ஓடி வரான், டாய் எடுத்து வச்சு விளையாடுறான், கட்டில் மேலேருந்து இறங்குறான், பாத்ரூம் போகிறான், திரும்பி வரான். ராத்திரி எல்லாம் தூங்குறது கிடையாது சார். காலையில் 5 மணிக்கு தூங்குறான், 11 மணிக்கு தான் எழுந்துக்கிறான். இந்த குழந்தை என்ன பண்றான்னு பார்த்து கடைசியில எங்களுக்கும் தூக்கம் இல்லாத ஒரு நிலை விட்டது சார். கணவனுக்கு உடம்பு முடியல, அவருக்கு ராத்திரியெல்லாம் சேவை செய்யணும், அதனால அவர் இருக்கிற வரை சேவை செஞ்சேன். இப்ப அவர் போயிட்டாரு, ஆனா இப்ப நான் தூங்க முயற்சி செய்யறேன், என்னால தூங்க முடியல. 2 வருடம் 3 வருடம் இதே போராட்டத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லக்கூடிய மற்றவர்களையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம மனதில் ஏற்படக்கூடிய கேள்வி, மீண்டும் மீண்டும் ஏற்படக்கூடிய கேள்வி, தூக்கமின்மை நோயா? தூக்கமின்மை வாழ்வியலால் ஏற்படுவதா? அல்லது உடல்ல ஏதோ பெரிய நோயோட வெளிப்பாடா இருக்கா? ஏன் இந்த தூக்கமின்மை என்னை பாடாய்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி. 5 காரணங்களால தூக்கமின்மை ஏற்படுங்க. முதல் காரணம் என்ன தெரியுமா? வாதத்துடைய அதீத சீற்றம். பொதுவா வாதம் அப்படின்னாலே நம்ம நரம்பு மண்டலத்தையும் மூளையையும், மூளை சுரக்கக்கூடிய அமிலங்களையும், உடலுடைய சமநிலையாக இருக்கக்கூடிய இயக்கங்களையும், உடலுடைய வளர்சிதை மாற்றங்களையும், உடல்ல ஒவ்வொரு அணுக்களுடைய உற்பத்தியையும் பற்றி பேசுவதுதான் வாதம். அப்ப வாதத்துல ஒரு சீற்றம் ஏற்படும் போது என்ன ஆகும்? ஒரு ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஏற்படும் போது என்ன ஆகும்? உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவும் தூங்குகின்ற நேரத்தில் கூட தூங்காமல் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு தேவையற்ற ஒரு ஹைப்பர் ஆக்டிவிட்டிக்குள்ள போகும்போது நம்ம உடம்பு காலையில 10 மணிக்கு எப்படி இருந்ததோ அதே போல ராத்திரி 10:30 11 மணிக்கு இருக்கிறத பார்ப்போம். அப்ப எப்படி தூங்க முடியும் நம்மளால?
நினைத்தால் கூட தூங்க முடியாத அளவுக்கு சிரமம் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இதுதான் முதல் காரணம். இது ஏற்படுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நம்ம உணவுல இருந்து, நம்ம உடம்பு வாத பித்த கபத்தில் இருக்கும்போது வாத உடம்பு, பித்த உடம்பு, கப உடம்புன்னு வரும்போது அதில் வரக்கூடிய மாற்றங்கள். பொதுவா அந்த வாத உடம்புக்காரங்க இருக்காங்களா, அவங்களால நல்லா தூங்க முடியாது. அவங்க எப்படி தூங்குவாங்கன்னா கோழி தூக்கம்னு சொல்லுவாங்க. 1/2 மணி நேரம் தூங்குவாங்க, எழுந்துப்பாங்க, திருப்பி தூங்குவாங்க, எழுந்துப்பாங்க, திருப்பி தூங்குவாங்க. அவங்கள பொறுத்தவரையிலும் தூக்கம் நல்லா இருந்த மாதிரி இருக்கும். ஆனா காலையில எழுந்து கொள்ளும் போது அவங்க உடம்புல பெரிய அளவு பலமற்ற ஒரு நிலையும், ஆழ்ந்த தூக்கத்திற்கு பிறகு ஒரு சோர்வும் வலியும் இருக்கும். இதுதான் வாத உடம்புக்காரங்க. பித்த உடம்புக்காரங்க நல்லா தூங்குவாங்க. ஆனா ஒரு சின்ன சத்தம் கேட்டு எழுந்தா திருப்பி அவங்களால தூங்க முடியாது. இதுதான் பித்த உடம்புக்காரங்க. அல்லது பகல் தூக்கம் அப்படிங்கிறது அறவே அற்றவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா பித்த உடம்புக்காரங்க தான். கப உடம்புக்காரங்க தான் அந்த கிரேட். எந்த இடத்துல விட்டாலும், எத்தனை மணிக்கு விட்டாலும், பஸ்ல போறோமா, கார்ல போறோமா, வீட்டுல இருக்கோமா, கல்யாண மண்டபத்துல இருக்கோமா, இல்ல போர்க்களத்தில் இருந்தாலும் கூட தவறில்லாமல் எந்த பக்கத்துல குண்டு வெடிச்சா கூட கவலைப்படாம தூங்கக்கூடிய குரூப் யாருன்னா கப உடம்புக்காரங்க தான். அப்ப இந்த வாத பித்த கப உடம்புக்காரங்களுக்கு உடம்புல வழக்கமாக இருக்கக்கூடிய தன்மை மாறும்போது, வாதத்துடைய சீற்றத்தால் ஏற்படும் போதுதான் முதல்ல நமக்கு தூக்கமின்மை ஏற்படும். இரண்டாவது பித்தத்தில் ஏற்படுகின்ற மாறுபாடுகள். பித்த உடம்புக்காரங்களை பொறுத்தவரையிலும் எப்படி இவர்களால் நன்றாக ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் போது கூட ஒரு சிறு சப்தம் இவர்களுக்கு தூக்கத்தில் இருந்து எழுப்பி விடுகிறதோ, அது போல உடம்பில் இருக்கக்கூடிய அந்த மாற்றமானது பித்தத்துடைய சீற்றமாக மாறும்போது வாத உடம்புக்காரங்களுக்கும் கப உடம்புக்காரங்களுக்கும் இதே போல சிரமத்தை உருவாக்குவதை பார்க்க முடியும். நிறைய பேர் என்னிடத்தில் தூக்கமின்மையோடு வரும்போது அவர்களுக்கு 6 நாட்களுக்கு நெய் மருந்து கொடுத்து 7வது நாள் பேதிக்கு மருந்து கொடுக்கும்போது திரும்ப வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த பேதிக்கு எடுத்த பிறகு 6 மணி நேரம் 7 மணி நேரம் முன்னாடி எப்படி தூங்குவனோ அந்த மாதிரி நல்லா என்னால தூங்க முடிஞ்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதுதான் அந்த பித்தம் அதிகமாகும் போது நம்ம உடம்புல ஏற்படுகின்ற ஒரு மாற்றம். மூன்றாவது கபம். இந்த கப விருத்தி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். கபம்னாலே நம்ம எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியது ஸ்ரோதோரோதம், பிளாக்கேஜஸ், மனதில் இருக்கக்கூடிய அடைப்புகள், இரத்தத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், இரத்த குழாயில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், இதய தசைகளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், சிறுநீர் மண்டலம், நரம்பு மண்டலம் சொல்லக்கூடிய உடலுடைய 7 ராஜ உறுப்புகளுடைய சக்தி ஓட்டங்கள்ல ஏற்படுகின்ற பாதிப்புகள் அனைத்துமே கபத்தால் ஏற்படக்கூடியது. ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு நமக்கு தூக்கம் வரவில்லை, அல்லது தூக்கமின்மையை ஒரு அறிகுறியாக உடல்ல இருக்கக்கூடிய வேறு ஏதேனும் ஒரு நோய் நமக்கு உருவாக்குகிறது அப்படின்னாலே அதுவே இன்றைக்கு மிகப்பெரிய காரணம் தூக்கமின்மைக்கு. நுரையீரல் பாதிப்பு, ஆஸ்துமா ஏற்படும் போது, வயிறு வீக்கம் ஏற்படும் போது, சிறுநீர் மண்டல பாதிப்பு ஏற்படும் போது நிறைய சிரமங்களை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இது எல்லாமே ஏற்படுவதற்கான காரணம், முழுக்க முழுக்க ஏற்படுவதற்கான காரணம் ஒன்றே ஒன்றுதான். என்ன? கபத்துடைய சீற்றம். 4வது இன்றைக்கு தமோ குணம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு தூக்கத்திற்கான மிகப்பெரிய காரணம். தமஸ் அப்படின்னு சொல்லுவோம். சத்வம், ரஜஸ், தமஸ். எங்கெல்லாம் தமோ குணம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தூக்கம் வரும். ஒருவேளை தமோ குணம் குறைந்து போகுது அப்படின்னா அப்ப என்ன ஆகும்? தூக்கம் வராது. தமோ குணம் எப்பெல்லாம் குறையும்? சத்துவ குணம் அதிகமாகும் போது, ரஜஸ் குணம் அதிகமாகும் போது. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒரு அமைதியான சூழல்ல நீங்க இருக்கீங்க, மகிழ்ச்சியா இருக்கீங்கன்னா உங்களால தூங்க முடியுமா? தூங்க முடியாது. அதே போல கோபமா இருக்கீங்க, நிறைய யோசனையா இருக்கீங்கன்னா தூங்க முடியுமா? தூங்க முடியாது. அப்ப இயற்கையாகவே மனதுடைய தாக்கத்துல, மனதுடைய தன்மையில தமோ குணம் எப்பொழுதெல்லாம் அதிகமாகிறதோ அப்பொழுதெல்லாம் நம்மளால தூங்க முடியாது. நிறைய நேரங்கள்ல நம்ம சொல்லுவோம் தமோ குணம் கெட்டது அப்படின்னு சொல்லுவோம். கிடையாது. சத்வம், ரஜஸ், தமஸ்ன்னு சொல்லக்கூடிய 3 குணங்களும் சீராக இருப்பது மட்டும்தான் நம்முடைய ஆரோக்கியம். அந்த வகையில தமோ குணம் அப்படின்னு வரும்போது அது குறைந்து போனாலும் நமக்கு தூக்கம் வராது. அதே போல உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகள், இன்னைக்கு 5வது முக்கியமான காரணம், ஈரல் நோய் தூக்கம் வராது, இதய நோய் தூக்கம் வராது, நுரையீரல் நோய் தூக்கம் வராது, அல்சர் நோய், செரிமான மண்டல நோய்கள் தூக்கம் வராது, நரம்பு மண்டல நோய்கள், பார்க்கின்சன் நோயோ அல்சமியர் நோயோ தூக்கம் வராது. இந்த மாதிரி உடம்பில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளுடைய மாற்றங்கள் நமக்கு தூக்கத்தை கொடுக்காது. இந்த 5 காரணங்கள் தான் முக்கியமான காரணம். நம்ம நிறைய இந்த தூக்கத்தை பத்தி பேசும்போது எல்லாருமே மேலட்டமா என்ன பண்றோம்னா, எனக்கு தூக்கம் வரல, தூக்க மாத்திரை வேணும், அவ்வளவுதான். நம்ம யாருமே
வாதத்துடைய சீற்றமா, பித்தத்துடைய சீற்றமா, கபத்துடைய சீற்றமா, தமோ குணம் குறைந்து போயிருக்கக்கூடிய ஒரு நிலையில நான் இருக்கனா, அல்லது எனக்கு இருக்க உடம்புல வேற ஏதோட நோயுடைய ஒரு காம்ப்ளிகேஷனா எனக்கு தூக்கம் வராம இருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அதனாலதான் இன்றைக்கு ஒரு பெரிய சவால் மருத்துவ முறை, இது மாடர்ன் மெடிசனா இருக்கட்டும், சித்த மருத்துவமா இருக்கட்டும், ஆயுர்வேத மருத்துவமா இருக்கட்டும், எங்க இந்த பெரிய சவால் வருது? தூக்க மாத்திரை போட்டா ஏன் வர்றது கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் முதல்ல 1/2 மாத்திரை போட்டேன், அப்புறம் 1 போட்டேன், அப்புறம் 2 போட்டேன், இப்ப 4 மாத்திரை போடுறேன் சார், எனக்கு தூக்கம் வரல. நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா? இப்ப தூக்கம் சார்ந்த சிரமங்கள் நமக்கு அதிகமாக ஏற்படுவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருப்பது வாதம், பித்தம், கபத்தில் ஏற்படுகின்ற மாறுபாடுகள், தமோ குணத்துடைய குறைதல் மற்றும் உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள். இப்ப இந்த 5 காரணங்கள் இருக்கும்போது, இந்த 5 காரணங்கள் என்னன்னு புரிஞ்சுக்காம நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் முழுமை பெற்ற முயற்சிகளாக இல்லாமல் இருக்கு. அதுதான் இதற்கு முக்கியமான விஷயம். அப்ப தூக்கத்தை வரவழைக்க நம்ம என்ன செய்யலாம்? தூக்கத்தை வரவழைக்க நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். வாதம் சார்ந்த தூக்க நோய் நமக்கு இருக்கு அப்படின்னா, முதல்ல நம்ம செய்ய வேண்டியது எண்ணெய் குளியல். விளக்கெண்ணெய் கொஞ்சம் எடுத்து சூடு பண்ணி கழுத்திலிருந்து கால் வரை நன்றாக தடவி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து வெந்நீரில் குளிக்கக்கூடிய ஒரு முயற்சியை நம்ம செய்யும் போது என்ன ஆகும்? நமக்கு தூக்கம் தானாகவே வர ஆரம்பிக்கும். யாரெல்லாம் இன்றைக்கு வாதம் சார்ந்த சிரமங்களோடு, வாதத்தால் ஏற்படுகின்ற சீற்றத்தோடு போராடி கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கு எண்ணெய் குளியல் ஒரு பெரிய தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய முயற்சியா இருக்கும். இந்த வாத நோயினால பாதிக்கப்பட்டு, வாத சீற்றத்தினால் பாதிக்கப்பட்டு என்னிடத்தில் சிகிச்சைக்கு வரும்போது, அவங்கள காலையில நான் எண்ணெய் குளியல் பண்ண சொல்ல மாட்டேன், மாலையில எண்ணெய் குளியல் பண்ண சொல்லுவேன். தலைக்கு வைக்காம உடம்பெல்லாம் பூசி 1/2 மணி நேரம் கழிச்சு நல்ல வெந்நீர்ல குளிச்சுட்டு, அளவுக்கு அதிகமான உணவு சாப்பிடாம குறைவான உணவு சாப்பிட்டு படுத்து பாருங்களேன், குழந்தை மாதிரி தொட்டில்ல தூங்கும். அந்த அளவுக்கு பெரிய மாற்றம் வருவதை பார்க்க முடியும். இரண்டாவது, பித்தம் சார்ந்த உடலமைப்பை கொண்டு பித்த விருத்தியினால், பித்தத்துடைய சீற்றத்தால் இன்றைக்கு தூக்கம் வராதல் அவதிப்படுபவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வழி தூக்கத்தை வரவழைக்க என்ன? கசகசா. ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா எடுத்து ஒரு 1/2 கிளாஸ் பால்ல போட்டு கொதிக்க வைத்து, அல்லது கசகசா அரைத்த விழுதை பாலில் கலந்து நீங்க சாப்பிடும்போது உங்களுடைய தூக்கத்துல அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படும். சவுண்ட் ஸ்லீப்னு நம்ம சொல்லுவோம். பித்த உடம்புக்காரங்களுக்கு பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா? அவங்க தூங்கிடுவாங்க, ஆனா எழுந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தூங்க மாட்டாங்க. அல்லது பித்த விருத்தியினால் நமக்கு தூக்க நோய் வருதுன்னா, முதல்ல தூக்கம் வரும், ஆனா கடைசியில தூக்கமே வராது. பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கும். இல்ல 10:30 மணிக்கு தூங்குவோம், 12 மணிக்கு எழுந்திரிச்சிருவோம், 12ல இருந்து 5 மணி வரலும் தூக்கம் வராது, கொட்ட முழிச்சுக்கிட்டு இருப்போம். இது பித்தம். கபத்தால் ஏற்படுகின்ற சீற்றத்தால் நம்ம அவதிப்பட்டு நமக்கு தூக்கம் வராம இருக்கு அப்படின்னா, ஏன்னா கப உடம்புக்காரங்களை பொறுத்தவரையில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பக்கத்துல குண்டு வெடிச்சா கூட தெரியாம தூங்குவாங்க. நான் பொதுவா சொல்லுவேன், கப உடம்புக்காரங்க எப்படிப்பட்டவங்கன்னா, அவங்க தூங்கும் போது உங்க வீட்டுக்குள்ள கொள்ளைக்காரங்க வந்து வீட்டுல இருக்கிறதெல்லாம் உடைச்சி உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போனா கூட தெரியாம தூங்குவாங்க. ஏதோ ஒரு படத்துல பாத்தீங்கன்னா செந்தில் இருப்பார், அவர் தூங்குவாரு. அவர் தூங்கும் போது அவர் யாராவது தட்டி எழுப்பி என்ன வழின்னு கேட்டா வழியை சொல்லுவாரு, சாவி கொடுன்னு கேட்டா சாவியை கொடுப்பாரு. எல்லாம் திருடிட்டு போன பிறகு காலையில கேட்கும் போது எனக்கு எதுவுமே தெரியாது, நான் தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்லுவாரு. அதுதான் வந்து கப தூக்கம் சார்ந்த கப உடலமைப்பை சார்ந்தவர்களுக்கு. அப்படிப்பட்டவர்களுக்கு தூக்கத்துல டிஸ்டர்பன்ஸ் வந்தா எவ்வளவு வேதனையா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 8 மணி நேரம் 10 மணி நேரம் உலகை மறந்து உடம்பை மறந்து தூங்குறவங்களுக்கு திடீர்னு தூக்கம் வரலன்னா வேதனை நரகமா இருக்கும் இல்லையா? அவர்களுக்கு தூக்கத்தை வரவழைக்க என்ன பண்ணணும்? ஜாதிக்காய். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜாதிக்காய் எடுத்து பால்ல கலந்து நைட்டு படுக்கும்போது சாப்பிட்டோம்னா, கபத்துடைய சீற்றத்தால் ஏற்படுகின்ற அந்த தூக்கமின்மை நோய் ரொம்ப வேகமா குணமடைகிறத நம்ம பார்க்க முடியும். தமோ குணம் குறைந்து போய் ஏற்படுகின்ற தூக்கமின்மை, இதுதாங்க இன்னைக்கு பெரிய சேலஞ்ச் தெரியுமா? நம்மெல்லாம் வந்து எது நல்லது கெட்டது, எது எப்படி இருக்கு அப்படின்ற நிறைய குழப்பத்தோட இருக்கும். கோபம் வந்தா தூக்கம் வரதில்லை, மன அழுத்தம் இருந்தா தூக்கம் வரதில்லை, நிறைய காரணங்கள் இருக்கும்போது இன்றைக்கு தமோ குணம் குறைந்து போவதால் தூக்கம் ஏற்படுவது ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படிங்கிறத இன்றைக்கு இயற்கை மருத்துவர்களே புரிந்து கொள்வது கிடையாதுங்க. அதுதான் உண்மையான விஷயம். அப்ப தமோ குணத்தால் ஏற்படுகின்ற தூக்க மாறுதல்களை நாம் எவ்வாறு சரி செய்து கொள்ள முடியும் அப்படின்னு வரும்போது, அதற்கு அழகான ஒரு அருமருந்து எதுன்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு நமக்கு ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டு சமையலறையில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் மஞ்சள். ஒரு தேக்கரண்டி மஞ்சள் எடுத்து பாலில் கலந்து தினசரி நீங்க சாப்பிட்டீங்கன்னா
தமோகுண குறைவினால் ஏற்படுகின்ற தூக்கமின்மை மிகப்பெரிய அளவில் மாறிப்போவதை பார்க்க முடியும். நான் சொல்லக்கூடிய மருந்துகள் சுலபமாக இருந்தாலும் கூட நீங்க இதை ஒரு 30 நாள் 48 நாட்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் போது உங்க தூக்கத்துடைய குவாலிட்டி அவ்வளவு அழகா மாறுவதை நீங்க பார்க்க முடியும். மற்ற வியாதியினால் ஏற்படுகின்ற தூக்கமின்மை, ஈரல் நோய் தூக்கமின்மை, நுரையீரல் நோய் தூக்கமின்மை, மூளை நோய் தூக்கமின்மை, நரம்பு நோய் தூக்கமின்மை, செரிமான மண்டல நோய் தூக்கமின்மை, புற்றுநோய் தூக்கமின்மை, குழந்தையின்மை அதனால் தூக்கமின்மை, ஆண்மை குறைவு அதனால் தூக்கமின்மை, உடல் எடை அதனால் தூக்கமின்மைன்னு நிறைய காரணத்தால தூக்கமின்மை ஏற்படும் போது 10 சொட்டு நான் சொல்லக்கூடிய மருந்தை இரவு படுக்கும்போது ஒரு வேளை மட்டும் சாப்பிடுங்க. என்ன அது? மானசா அர்க்கம். இந்த மானசா அர்க்கம் அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு மருந்துங்க. ஏன் தெரியுமா இந்த மானசா அர்க்கம்ங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நான் சொல்றேன். ராவணன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ராவணன், இலங்கையை ஆண்ட ராவணன் ஒரு மாபெரும் வைத்தியன் அப்படிங்கிறது நம்மில் நிறைய பேருக்கு தெரியாது. அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அவர் சிவனுடைய ஒரு சிறந்த பக்தர்னு நமக்கு தெரியும். எப்படி அகத்தியர் ஒரு சிறந்த பக்தரோ அதே போல் ராவணன் ஒரு மிகச்சிறந்த பக்தர். அப்போ ஒரு முறை இறைவனிடம் போய் அவர் வேண்டாரு, இறைவா எனக்கு என்னதான் என்னுடைய ஆட்சி சிறப்பான ஆட்சியாக இருந்தாலும் கூட நிறைய பேர் நோயினால் வாடுவதை நான் பார்க்க முடிகிறது. அதே போல மூலிகைகள் கிடைக்கிறது கிடைக்காமல் போகிறது அப்படின்ற நிறைய குழப்பங்கள் இருக்கும்போது எப்படி நான் மனிதர்களுக்கு என்னுடைய மக்களுக்கு எப்பொழுதுமே கிடைக்கக்கூடிய வகையில மூலிகைகளை நான் உருமாற்ற முடியும்? நிறைய கூட்டம் இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் எப்படி நான் மருந்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி கேட்கும்போது அவர் அர்க்க பிரகாசம்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை பத்தி சொல்றார். இந்த அர்க்க பிரகாசம் தான் இன்றைக்கு மருத்துவ உலகத்துல முதலில் எழுதப்பட்ட டிஸ்டிலேஷன் சார்ந்த புத்தகம். டிஸ்டிலேஷன்னா என்ன அர்த்தம்? ஒரு மூலிகையை தண்ணியில போட்டு ஊற வச்சு கொதிக்க வச்சு அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை ஆவியாக்கி குளிர்வித்து அதிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு திரவத்துக்கு தான் அர்க்கம்னு பேர். அவர் ரொம்ப அழகா சொன்ன ஒரு அர்க்கம் தான் மானசா அர்க்கம். இந்த மானசா அர்க்கத்தை 5 கண்டிஷன்ல அவர் கொடுக்க சொல்றாரு. எதுல கொடுக்க சொல்றாரு? முதல்ல கடுமையான உடல் வலியினால் ஏற்படுகின்ற தூக்கமின்மை, போரில் ஏற்பட்ட காயங்கள், விடாமல் ஏற்படுத்துகின்ற வலி, கை இழந்து கால் இழந்து கண் இழந்து இரவு நேரங்கள்ல வீரர்கள் தூங்க முடியாமல் இருக்கும்போது அவர்களுக்கு 20 சொட்டு அல்லது 10 சொட்டு இந்த அர்க்கத்தை கொடுத்தால் தூக்கம் வரும் அப்படிங்கிறார். ஃபர்ஸ்ட், இன்றைக்கு நிறைய வியாதிகளால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள், ஏன் புற்றுநோயால் போராடி கொண்டிருப்பவர்களுக்கு கூட இந்த மானசா அர்க்கம் மிகச்சிறந்த மருந்து. இரண்டாவது, குழந்தை பிறந்த பிறகு பெண்ணுக்கு ஏற்படுகின்ற தூக்கமின்மை நோய்க்கு இந்த மானசா அர்க்கம் மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்றாரு. மூன்றாவது, வாதம் பித்தம் கபம்னு சொல்லக்கூடிய 3 தோஷங்களால் ஏற்படுகின்ற தூக்கமின்மை நோய்க்கு இந்த மானசா அர்க்கம் மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்றாரு. நான்காவது, இன்றைக்கு ஏற்கனவே போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி அந்த போதைப் பொருட்களை விடுத்த பிறகு ஏற்படுகின்ற ட்ரக் வித்ட்ராயல் சிம்டம்ஸாக வரக்கூடிய அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு, ஆல்கஹாலிக் அனானிமஸ்ன்னு சொல்லக்கூடிய குடிப்பழக்கத்திலிருந்து வெளியில வந்துட்டேன் சார், ஆனா குடியை நிறுத்தினதுனால தூக்கம் இல்லாம போச்சு, இந்த தூக்கம் இல்லாம இருக்கிறதுனால திரும்பவும் குடிக்கின்ற ஒரு நிலைமைக்கு நான் போறேன்னு சொல்லக்கூடிய இதை மாற்றுவதற்கு மானசா அர்க்கம். கடைசியாக 5வது, எல்லா விதமான மனநோயாளிகளுக்கும் ஏற்படுகின்ற இரவு பயம் சார்ந்த இரவு தூக்கமின்மை சார்ந்த நோய்களுக்கும் சிறந்த மருந்தாக மானசா அர்க்கம். ஸோ இந்த மானசா அர்க்கம் அப்படிங்கிறது நிறைய மூலிகைகளை போட்டு காய்ச்சி வடித்து எடுக்கக்கூடிய ஒரு திரவம். இந்த திரவத்தை ஒரு 10 சொட்டு எடுத்தா போதும். சற்று விலை அதிகமான ஒரு மருந்து இது. ஏன்னா நம்ம ஒரு 100 கிலோ மூலிகைகளை போட்டு காய்ச்சி எடுக்கிறோம்னு வச்சுங்களேன், நமக்கு வெறும் 1 லிட்டர் அளவுக்கு தான் அந்த மருந்து கிடைக்கும். அதனாலதான் இதோட டோசேஜ் வெறும் 10 சொட்டு மட்டும்தான். இந்த 10 சொட்டு இந்த மானசா அர்க்கத்தை இரவு படுக்கும்போது வெந்நீரிலோ பழச்சாறுகளிலோ பாலிலோ போட்டு நம்ம சாப்பிடும்போது குழந்தை போல தூங்க முடியும், நிம்மதியாக தூங்க முடியும். இப்படி கண்ணை மூடினா காலையில எழுந்திரிச்சா விடிஞ்சு போயிருக்கிறத பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய தூக்கத்தை கொடுக்கக்கூடிய, இரவு படுக்கும் போது 10 சொட்டு தான், அவ்வளவுதான் தேவை டோசேஜ். அவ்வளவு பெரிய தூக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய அருமருந்து எதுனா மானசா அர்க்கம் தான். பொதுவா தூக்கமின்மைக்கான காரணங்களை புரிந்து
தூக்கமின்மைக்காக நான் ஒவ்வொரு வாதம், பித்தம், கபம், ரஜக்ஷயம்னு சொல்லக்கூடிய, தமக்ஷயம்னு சொல்லக்கூடிய, மனதால் ஏற்படுகின்ற கூடுதலாக இருக்கக்கூடிய தன்மை குறைந்து போவதால் ஏற்படுகின்ற மற்றும் மற்ற நோய்களால் ஏற்படுகின்ற ஆரோக்கிய வாழ்க்கையில் இருந்தாலும் எனக்கு தூக்கம் இல்லைன்னு அவதிப்படுபவர்கள் அனைவருக்கும் இந்த மானச ஆர்க்கம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. 10 சொட்டுக்கள் வெந்நீர், பால் அல்லது பழச்சாறு அல்லது காஃபி, டீ எதுல வேணா போட்டு சாப்பிடலாம். கிட்டத்தட்ட 65 மூலிகைகளை தண்ணீரில் இட்டு ஊற வைத்து கொதிக்க வைத்து டிஸ்டிலேஷன் மூலமாக தயாரிக்கக்கூடிய சிறந்த மருந்து இது. தூக்கத்திற்கு 10 சொட்டு போதும், குழந்தை மாதிரி தூங்கலாம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ சார்ந்த கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல என்னோட ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. அதே போல இந்த வீடியோவை நம்முடைய நண்பர்கள் அல்லது நம்மளுடைய உறவினர்கள் இல்ல நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய வயசானவங்க தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறாங்க, தூக்க மாத்திரை போட்டும் தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களோட ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. இந்த வீடியோ சார்ந்த கருத்துக்களை வெறும் கமெண்ட்ல போடுறது மட்டும் இல்லாம நான் சொன்ன விஷயங்களை பின்பற்றி குறிப்பா இந்த மானச ஆர்க்கத்தை ஒரு 30 நாட்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு இந்த மானச ஆர்க்கம் உங்களுடைய தூக்கத்தை எவ்வாறு மாற்றி இருக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. வெறும் 10 சொட்டு ஒரு டிராப்ஸை சாப்பிட்டுட்டு எனக்கு தூக்கம் வரணும் அப்படின்னு இருந்தாலும் கூட இதை மட்டும் நம்பி இருக்காமல் நிரந்தரமாக நோயிலிருந்து விடுபடுவதற்கு தியானத்தையும் உணவு முறையையும் வாழ்க்கையுடைய ஒரு அங்கமாக பின்பற்ற முடியுமான்னு பாருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.